என் பேர் வந்து ரவிக்கண்ணன். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். நான் எதுக்கு வந்தேன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து இதை பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நான் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் வந்து தெரிஞ்சு. எனக்கு ஜஸ்ட்டு சில சமயம் இப்போ என்ன ஒரு கண்ட்ரோல் மாட்ட சொன்னீங்கன்னா நான் மாட்டிடுவேன். பேட்ரி இது பண்ண சொன்னீங்கன்னா செய்வேன். ஆனால் அந்த பேட்ரி என்ன மெத்தடில் எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு வந்து இந்த சீரியஸ் பேரல் காம்பினேஷன் எப்படி பண்ணுறாங்க. ஒரு தடவை நானே வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டோட வெஹிக்கிளுக்கு பிஎம்எஸ் நானே மாட்டிலாம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்த பிறகு அது எப்படி மாட்டேன்னு என்ன எனக்கு பிஎம்எஸ் கரெக்டாக அதே நம்பர் அதே ஒயர் வாங்கி கட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் போட்டேன். தவிர இந்த பிஎம்எஸ் எந்த இடத்துல உள்ளே லொக்கேட் பண்ணியிருக்கேன் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு நல்ல ஒரு கோர்ஸு. நான் வேறு ஒரு பெரிய ஃபீல்ட்லேருந்து வந்தாலுமே வந்துட்டு எனக்கு இங்கே வந்து நான் அவ்வளோ பெரிய ஃபீல்டில் வந்தேன்னு எனக்கு அந்த ஒரு இது இல்லை. எது கேட்டாலுமே நல்லாவும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டரும் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் சில சமயம் யூடியூப்பில் பார்த்து செய்கிறது. அப்போ தான் பார்க்கல இந்த மாதிரி மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் வந்து இவி டெக்னீஷியன் கோர்ஸுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு. ஓகே, ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நல்ல அப்ரோச், நல்லா இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் ஆஸ் அ பிகினர்ன்ற நான் மெத்தட்லாம் சொல்லலை. யாராவது இனி இவி கோர்ஸ் ரியலாகவே நெசசரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து நான் அதை தாராளமாக பண்ணலாம். ஐ வில் சஜஸ்ட் சம் பீப்புள் டு கோ அண்ட் அட்டன். சில விஷயங்கள் புரியலாம் கூட நீங்கள் அந்த டே டு டே லைஃபோட மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறனால எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். சும்மா இப்போ பிளாங்காக வந்துட்டு இப்போ இதுதான் மோட்டார் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் அந்த மோட்டார் எங்கேருந்து வருது, ஒரு சக்கரம்னா எப்படி, அதுலேருந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாக சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். வேறு எந்த ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 நாள் ப்ரோக்ராம் நல்லா போச்சு. நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. நான் நிறையா தெரிஞ்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கண்ட்ரோல்லாம் எப்படி செக் பண்ணுன்றது வந்து இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ எம்எம்ஐ.